தமிழ்நலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ரொம்ப டென்ஷனான லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பிஸ்னஸ் டென்ஷன், ஒர்க் டென்ஷன், இதனால் என்னவாகுது, நம்முடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகுது, சீக்கிரமாக டிப்ரெஸ் ஆகிடுவோம். ஸோ வேலைகளில் பார்த்தோம்னா நம்ம ஃபோக்கஸாகவும் இருக்க முடிய மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஸோ சிந்தனைகள் சரியானபடி வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு வேலை செய்வோம், அடுத்த வேலை செய்கிறதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம். ஸோ இப்படி பல பிரச்சனைகளோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு தீர்வு, ஒரு அற்புதமான தீர்வு. இது மட்டும் இல்லை, நம்முடைய உடம்புல இரத்த கொதிப்பு, ஹை பிபி இருந்தாலும் அந்த ஹை பிபியும் குறைக்கக்கூடிய ஒரு உன்னத தன்மையை ஏற்படுத்தும். ஆக நாம் இன்றைக்கி இதையெல்லாம் குறைக்கணும், அதுக்காக நான் தியானத்தில் போய் உட்காடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி தியானத்தில் உட்கார்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பயிற்சி தியானத்தில் உங்களை ஃபோக்கஸ்க்கு கொடுக்கும், தியானத்தில் உங்களை கான்சன்ட்ரேஷனை கொண்டு போகும், உங்களுடைய ஒர்க் டென்ஷனை குறைக்கும். ஆக உங்கள் மைண்டை எப்பயுமே ரிலாக்ஸாக வச்சுக்கும். நீங்கள் டிப்ரெஸ்ஸே ஆக மாட்டீங்க. ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். எப்பொழுதுமே காலையிலேருந்து இரவு வரலும் உங்களை பிரிஸ்காக வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன மூச்சு பயிற்சி தாங்க. நான் இப்போ ஒரு 30 முறை மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு 100 முறையிலிருந்து 200 முறை வரையில் நல்லா பழகிட்டா நீங்கள் செய்யலாம். ஆரம்பத்தில் ஒரு 25 முறை மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 100லேருந்து 200 முறை செஞ்சிங்கனாக்கா என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பயிற்சி பேர் கபாலபதி பிராணாயமா. கபாலம்னா ஸ்கல், நம்முடைய மண்டைன்னு அர்த்தம். பதி அப்படின்னால பரிசுத்தம், பியூரிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுனால நம்முடைய மண்டையில் இருக்கக்கூடிய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் என்னவாகுது, தலை உற்சாகமாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த தலைப்பகுதி பியூரிஃபை ஆகும்போது நல்ல சுத்தமான ரத்தம் அது கிடைக்குது, ஆக்சிஜன் நிறைய கிடைக்குது. நம்பர் 2 பார்த்தோம்னா நம்மளுடைய நுரையீரலும் பார்த்தோம்னா ரொம்ப பியூரிஃபைடு ஆக்சிஜனை உள்ளுக்குள்ளே இன்டேக் பண்ணுது. அதே போல் நம்மளுடைய குடல் பகுதிக்கும் நல்ல ஆக்சிஜன் லெவல் கிடைக்குது. நம்முடைய ரத்தங்கள் முழுமையாக பியூரிஃபைடு ஆக்சிஜனாக நமக்குள்ளே உருவாக்கி நமக்குள்ளே காலையில் இருந்து நைட்டு வரையிலும் நம்மளை பிரிஸ்காக வச்சுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி கிடைக்கும். இப்போ நம்ம பயிற்சிக்குள்ளே போவோம். இதை சரியான மெத்தடில் செஞ்சிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது வயிறு உள்ளே போகும்போது மூச்சு காற்று வெளியில் வரணும். ஆட்டோமேட்டிக்காக வயிறு வெளியில் வரும்போது மூச்சு காற்றை உள்ளே எடுத்துக்கும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு 30 டைம்ஸ் நான் செய்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 வரலும் நல்லா பழகினதுக்கு அப்புறம் செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு கை வச்சு காமிக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல மெதுவாக செய்யுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் செய்யலாம். இது காலையில் நீங்கள் செய்யுங்க, நைட்டு வரலும் நல்ல பலன்கள் கொடுக்கும். அற்புதமான பயிற்சி கபாலபதி பிராணாயமா செய்வோம். ஞானிகள் சொன்னது பயனடைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், இது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நலம் தரக்கூடிய அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.